நான் இந்த விஷயத்தை ஒன்று சொல்றேன். உங்கள் மனதில் இருக்கக்கூடிய வெறுப்பு என்கின்றதே இதோ இந்த வினாடியில் பிடுங்கி எறியப்படும். இதோ இந்த வினாடி நான் இதை சொல்வதை முழுமையாக உள்வாங்கிக் கொண்டால் வெறுப்பு வேறு இருக்கப்படும். உள்ளபடியே உள்வாங்கிக் கொள்ளுங்கள். எனக்கு புத்தனை பிடிக்கும். ஏன் புத்தனை பிடிக்கும் தெரியுமா? புத்தன் ஒரு ஆசிரியர். அவன் சொன்னான், புத்தன் காட்டிய வழியில் உன்னை நடக்க ஒட்டாதபடிக்கு புத்தன் வந்தால் நீ புத்தனை கொலை செய்யலாம். அதனால் எனக்கு புத்தனை நான் எல்லாம் சொல்லுவேன், ஆனால் நான் செயல்பட மாட்டேன் என்று சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் அல்ல சமூகத்தில் தேவைப்படுகின்ற ஆசிரியர். நான் சொல்லுகின்ற வார்த்தையில் நடக்க முடியாதபடிக்கு உன்னை தடுப்பதற்கு நான் வந்தால் என்னை கூட நீ எதிர் என்று சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் தான் இன்றைக்கு மிக முக்கியமான தேவையாக இருக்கிறது. அதனால் புத்தனை சொல்கிறேன். இதை நான் பல முறை சொல்லி இருக்கிறேன். உங்களுக்கு நினைவூட்டலுக்காக இதை மறுபடியும் சொல்றேன். நீங்க வீட்டுக்கு எடுத்து செல்ல வேண்டிய செய்தி, அதிகாரிகள் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி, அதிகாரிகளுக்கு கீழே இயங்கக்கூடிய பணியாளர்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய செய்தி. சொற்கள் வந்து சேர்கின்ற பொழுது வாழ்க்கையில் மாற்றம் நிகழும் என்பதற்காக சொல்கிறேன். புத்தன் உட்கார்ந்து இருக்கிறான். ஒருவன் வேகமாக கோபத்துடன் ஒருவன் வந்தான். ஓஷோ இதை எழுதுகிறார். வந்து நின்றவன் கேட்டான், யார் புத்தன்? இங்கே யார்? இங்கே புத்தன்? புத்தன் யாராவது இருக்கிறீர்களா? யார் இங்கே புத்தன்? கேட்டவுடன் புத்தன் சொன்னான், நான் தான். காரி துப்புனாங்க முகத்துல. காரி துப்புன உடனே என்ன செய்வது? எல்லாரும் அப்படியே நிற்கிறாங்க. முகத்தில் எச்சிலை துளைத்துக் கொண்ட முதல் செய்திங்க, என் வாழ்க்கையை நான் செய்து கொண்டிருக்கிறேன். முகத்தை எச்சிலை துடைத்துக் கொண்ட புத்தன் கேட்டான், இன்னும் ஏதாவது இருக்கிறதா? உடனே அவன் மறுபடியும் துப்புவதற்காக போகும்பொழுது ஆனந்தன் எழுந்தான். எழுந்து அடிப்பதற்காக போகிறான். அப்பொழுது புத்தன் கண் அசைவில் ஆனந்தன் உட்கார சொன்னான். உட்கார்ந்த ஆனந்தனிடத்தில் சொன்னான், உனக்கு புத்தன் யார் என்று தெரியும். இதாக செய்தி. உனக்கு புத்தன் யார் என்று தெரியும், கோபப்படாதே. வந்தவனுக்கு பாவம் புத்தன் யார் என்று தெரியாது. அவன் ஏன் துப்பினான் தெரியுமா? அவன் புத்தன் மீது துப்பவில்லை. புத்தன் சொன்ன ஏதோ ஒன்று அவனை காயப்படுத்தி இருக்கிறது. அந்த கருத்தின் மீதுதான் துப்பினானே தவிர புத்தன் மீது இல்லை. நம்ம எத்தனை பேருக்கு இது விளங்குது? இப்போ இந்த அதிகாரி ஒருத்தவங்களை கூப்பிட்டு திட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. வெளியில போய் இந்த அம்மா ஒரு வேலையில எப்ப பார்த்தாலும் என் மேலதான் கண்ணு, என்னதான் திட்டிகிட்டே இருக்கிறாங்கன்னா உருப்படுவாங்க. உண்மையிலே என்ன கோபம் இல்லை. நீ செய்த ஒரு செயல் தவறாக இருக்கிறது, அதன் மீதுதான் எனக்கு கோபமே தவிர உன் மீது இல்லை. இது தெரிஞ்ச புருஷன் கொண்டுட்டு கோபம் வராத. ஒரே நிறுவனத்தோடையும் வாழ்ந்து தொலைகலாமே. இடமாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. என்னப்பா இந்த பார்த்தலாம் சில பேர் கோபத்துல பேசுவாங்க, பார்த்திருக்கீங்களா? நான் செத்தாலும் உங்க வாசலை மிதிக்க மாட்டேன். நீ தான் செத்துருவியே, நீ என்ன போய் அவங்க வாசலை மிதிக்க போற? விஷயங்களை புரிந்து கொண்டால் வாழ்க்கை இனிமையானது. பாருங்க, அவன் சொன்னான், இவன் என் மீது துப்பவில்லை, என் கருத்தின் மீதுதான் இருந்துச்சு. இதை கேட்டான், போனான், தூங்கினான். தூங்க முடியவில்லை. ஓஷோ எழுதுகிறான், புத்தனை சந்தித்தவன் எப்படி தூங்க முடியும்? காலையில் எழுந்தான், ஓடி வந்தான். இதோ மக்களே, இரண்டாவது செய்தி. ஓடி வந்தான், ஓடி வந்தவன் அழுகிறான். புத்தன் சொன்னான், பார்த்தாயானந்தா, நேற்றும் ஏதோ சொல்ல வந்தான், பாவம் மொழி துணை புரியவில்லை, துட்டிவிட்டான். இன்றைக்கும் ஏதோ சொல்ல வருகிறான், மொழி துணை புரியவில்லை, அழைக்கிறார். நமக்கான செய்தி என்ன தெரியுமா? யார் ஏனும் வன்முறையில் ஈடுபட்டார், பாவம் மொழி தெரியவில்லை, அதனால் வன்முறையில் ஈடுபடுகிறார்கள். பாவம் மொழி புரியவில்லை, சொல்ல தெரியவில்லை, அதனால் செய்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளும். சொல்ல தெரிஞ்சவங்க அடிமாங்களா? என்னை அவங்க அடிச்சது கிடையாது இது வரையுமா. எங்க வீட்டுல வடிவேல் சார் மாதிரி போடு போடா இருக்கட்டும், பேச்சு பேச்சா அடி வாங்குறது இல்லை. இங்க வச்சிருக்கிற கண்ட்ரோல, இங்க கண்ட்ரோல வச்சிருக்கிறவங்க அடி வாங்குறது தெரியுமா? எந்திரிச்சாதான் அடி. புரிஞ்சுக்கிறேன், எடுத்துக்கோ.
புரிஞ்சுக்கோ, சகிச்சுக்கிறேன், இடம் கொடுத்துட்டு இருக்கிறேன். எல்லாரும் யானை தெரியுமா உங்களுக்கு? யானையினுடைய அத்தனை உடலும் உங்களுடைய வசம் வரும், அதன் கண்கள் தவிர. யானை எப்படி வேண்டுமானாலும் அடிக்கலாம், துரத்தலாம், விளையாடலாம். ஆனால் அதன் எல்லை எது என்று யானை தான் தீர்மானிக்கிறது. அதனால் எனக்கு யானையை புத்தன் யானை. புத்தன் சொன்னான், இவனுக்கு மொழி துணை புரியவில்லை, அதனால் அழுகிறான். இது 2வது செய்தியா? 3வது செய்தியை பாருங்க. மிக முக்கியமான செய்தி 3வது செய்தி. என்னை மன்னிப்பாயா புத்தா? புத்தன் என்ன செய்திருக்க வேண்டும்? புத்தன் என்ன செய்திருக்க வேண்டும்? மன்னித்தேன் என்று சொல்ல வேண்டும். புத்தன் சொன்னான், இது ரொம்ப முக்கியமான செய்தி. புத்தன் சொன்னான், உன்னை என்னால் மன்னிக்க முடியாது. வந்தவன் ஏன் என்று கேட்டான். என்ன மேட்டருங்க, இது கொண்டு போயிருக்கையா? ஏற்கனவே கேட்டவங்க நினைவுல இன்னும் ஷார்ப் பண்ணிட்டு போங்க, நானும் ஷார்ப் பண்ணிக்கிறேன். அவன் சொன்னா, நீ துப்பியது நேற்று, இன்றைக்கு 24 மணி நேரம் ஆயிடுச்சு. எனக்கும் புதிய அனுபவங்கள் வந்து சேர்ந்தன, உனக்கும் புதிய அனுபவங்கள் வந்து சேர்ந்திருக்கின்றன. நீ துப்பிய எச்சில் இன்னும் நான் வைத்துக் கொண்டிருப்பேன் என்று நினைக்கிறாய்? நான் ஓடிக்கொண்டிருக்கும் கங்கையாறு நீ துப்பிய எச்சில் கடலில் கரைந்து விட்டது, இதோ இதுவும் கலந்து போகும் என்று சொன்னான். வாழ்க்கையில் ஆபாசமான எண்ணங்களையும் ஆறாத ரணங்களையும் சுமக்க கூடாது. வினாடியில் வாழ்ந்து வினாடியில் விஷயங்களை மன்னித்து விட்டு அப்படியே போவது, அதை சுமக்காமல் இருப்பது மிகப்பெரிய வரம். அந்த வரம் வாய்த்தவர்கள் மனதிலே வெறுப்பை வேறுகிறார். பொறாமைங்கிறது உங்களுக்கு சொல்றீங்க, எங்க சுகீஸ்வரம் ஐயா தான் சொல்லுவாரு, பொறாமப்படாதீங்க, பொறாமப்பட்டீங்கன்னா முட்டி வலி வரும். இங்க யாருக்காவது முட்டி வலி இருந்ததுன்னா பொறாம இருக்கும். பொறாம குர்ஆன் சொல்லுகிறது, நீங்கள் பொறாமைப்பட்டால் இந்த வாழ்க்கையிலும் உங்களுக்கு நிம்மதி இல்லை, அந்த வாழ்க்கையிலும் உங்களுக்கு நிம்மதி இல்லை என்று பேசுகிறது குர்ஆன். அவ்வளவு அற்புதமான விஷயம் பொறாமைப்படாமல் இருப்பது. பொறாமைங்கிறது என்ன தெரியுமா? எங்க பாலராயன் சொன்னதான் ஞாபகத்துக்கு வருது. ஒருவன் ஜெயிச்சுட்டான், நான் தோத்துட்டேன் அப்படின்னு அவனுக்கு மேல வருது, அதுக்கு பேர் பொறாமை இல்லையா? அதுக்கு பேர் பொறாமை இல்லையா? அது போட்டி உணர்வா? போட்டி உணர்வு பொறாமை இல்லை. சென்னையில் பப்பாசி நடத்துகின்ற சென்னை புத்தக திருவிழாவை விட பெரம்பலூரில் அதிகப்படியான விற்பனையை நான் செய்து காட்டுகிறேன் பார் என்று எண்ணக்கூடிய நிலையில் அவர்களுக்கு 1 கோடி அதிகமாக இருந்தால் மனம் துடிக்குது. அதுக்கு பேர் பொறாமை. அதுக்கு பேர் பொறாமை. எது பொறாமைனா, தோற்றவர்கள் தனக்கு முன்னால் யார் போட்டியாளர்களாக இருக்கிறார்களோ அவர்களும் தோற்கின்ற பொழுது சந்தோஷப்படுகிறார்களே, அதற்கு பெயர் தான் பொறாமை. அந்த பொறாமை இல்லாமல் இருப்பது, அந்த பொறாமை இல்லாமல் இருப்பது எப்படி? இந்த உடம்பு இருக்குதுங்க, அற்புதமான விஷயம் தோழமை. நம்மிடத்தில் மட்டும்தான் இது இருக்கிறது, உங்களிடத்தில் மட்டும்தான் இந்த உடல் இருக்கிறது. நீங்க பாருங்களேன், இந்த சுண்டு விரல் இருக்குல்ல, அதை எடுத்து பார்த்துக்கோங்க. அது 1200 கோடி மக்கள்ல உங்ககிட்ட மட்டும்தான், வேற யாருக்கிட்டையும் நீங்கல்ல, உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கிறீங்க, வேற யாருக்கிட்டையும் இல்லை. எவ்வளவு பெரிய விஷயம்! உங்களை நீங்களே அடுத்தவர்களோடு ஒப்பாயம் செய்யாமல் இருப்பது எவ்வளவு பெரிய விஷயம்! மற்றவர்களை போல் வாழ வேண்டும் என்று நினைத்து அவர்கள் வாழ்க்கை, யாரோ ஒருத்தங்க வாட்ஸ்அப்ல தான் சொன்னாங்க, இல்ல டிவிலயோ இல்ல சினிமாலயோ சொன்னாங்க, அவங்கவுங்க கொஸ்டின் பேப்பர் அவங்கவுங்க எழுதணும் எக்ஸாமினேஷன். வாழ்க்கையில மட்டும் அடுத்தவங்களை காப்பி அடிக்க முடியாதுங்க, ஏன்னா வேற கொஸ்டின் பேப்பர். இது புரிஞ்சிச்சுனாலே போதுங்க. யார் மாதிரி யாரும் இல்லை, அவங்கவுங்க யூனிக்கா இருக்கிறோம். எனக்கு ஒரு மனநிலைங்க, நான் ஏதாவது படிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ள பயணப்பட்டுருவேன். உள்ள போயிடும். தருண்னு ஒருத்தங்க, ஒரு பையன் 19 வயசு, அவன் காலேஜ்ல படிக்கிறான். அந்த பையன் எனக்கு ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு விஷயம் அனுப்புனாங்க. அதுல இருந்து நான் பல விஷயங்களை ரிலீஸ் ஆயிட்டேன். சொல்லுக்கு வயதில்லை, யார் வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் சொல்லலாம். எனக்கு எப்பவுமே ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் நிறைய மெசேஜஸ் வருங்க, அழுகுற மாதிரி. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சு போச்சோம், காலேஜ் இருக்கு, கம்பெனி இருக்கு, ஸ்கூல் இருக்கு அப்படின்ட்டு படிக்க போற பிள்ளைங்க இல்ல, வேலைக்கு போறாங்க. படிச்சிருக்கீங்க, அதை கோச்சிக்கிட்டு ஒருத்த படுத்துட்டே இருந்தாரு. என்னையா யாருக்கும் பிடிக்கல, டீச்சர்ஸ்க்கும் எனக்கு பிடிக்கல, எனக்கும் டீச்சர்ஸ் பிடிக்கல, நான் போக மாட்டேன். போடா போடான்னாங்க அவங்க அம்மா.
நீ என்ன போகணும்னு சொல்லு, நீ 2 காரணத்தை சொல்லிட்ட, நான் 2 காரணத்தை சொல்றேன், சொல்லு, நீ தான் அந்த காலேஜுக்கு பிரின்சிபல், உன் கையில தான் அந்த இது சாவி இருக்குது, தயவு செய்து எந்திரினாங்க. ஆமாமா அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்துச்சு எனக்கு. நிறைய பேருக்குங்க இந்த திங்கக்கிழமைனாலே விருப்பம். எனக்கு ஒரு சந்தோஷம், தமிழ் படிச்சதுனால திங்கக்கிழமை பெருச்சாங்க. திங்கக்கிழமை சூப்பர்ல. அவன் சொல்றான், தருண் சொல்றான், வேலை இருப்பவனின் திங்கட்கிழமையை விட வலியானது வேலை இல்லாதவனின் திங்கட்கிழமை. வாழ்க்கையில மனம் மாறிடுச்சா? இன்னொரு விஷயம் சொல்றான், கும்பிடும் வரை கடவுள், திருடு போனால் சிலை. ஆமாங்க, இவ்வளவு பெரிய மேட்டர் சொல்லிட்டாங்க அவன். நான் யோசிச்சு பாக்குறேன், கடவுள் ஏன் சிலையானது, சிலை ஏன் கடவுளானது? ஒண்ணும் இல்லைங்க, இருக்கிற இடம் அவ்வளவுதான். இதுவும் நாற்காலி தான், இந்த ஓரமா இருக்குது அதுவும் நாற்காலி தான். ஓரமா இருக்கிறவங்க பேச்சாளர்கள் யாவரணமாக உட்காரலாம், அவங்க சென்டர்லயும் உட்காரலாம். ஆனா சென்டர்ல உட்கார்ந்துருக்காங்களும் ஒரு அம்மா, இந்த ஹெட் மாஸ்டர்ஸ் ஹெட் மிஸ்டர்ஸ்லாம் உள்ள வந்து அதுல உட்காரப்படாது. அவங்க சேர் வந்து பிரிச்சுக்கணும். இது எந்து, இப்போ இதோ நிக்கிறேன், இது என் பீடம், இது என்னிடம். நீங்க பக்கத்துல எல்லாம் ஒட்டிக்கலாம், யாரும் பேச முடியாது. இது என்னிடம், நான் நகர்ந்தால் அது இன்னொருவருடைய இடம், அதை நான் போய் கருங்க. நான் எந்த ரூம்குள்ள போனாலும் மரியாதை நிமித்தமாக, இல்ல மேடம் நீங்க உட்காருவாங்க, அந்த சேர அந்த இடத்துல நகர்த்திட்டு தான் சேரா மாத்திட்டு தான் உட்காருவேன் தவிர பீடத்தில் நான் உட்காருது. பீடத்தில் உட்கார கூடாதுங்க, தேவையில்லாத பீடத்தில் உட்கார்ந்தால் அதை நம்ம பிடித்துக் கொள்ளும், அதற்கு பேர் தான் பீடை. சொல் வந்து சேர்க்கின்றபோது நம்முடைய வாழ்க்கை மாற்றத்துக்கு இருக்கிறதா இல்லையா? ஒரு சிறிய சூட்சுமமான ஒரு விஷயம் புரிகிறதா இல்லையா? எல்லோரும் பெண்கள் தான். தாய் வேறு, தங்கை வேறு, தாரம் வேறு, மகள் வேறு, தோழி வேறு, காதலி வேறு. அந்தந்த பீடத்தில் அந்தந்த விஷயங்கள் இருக்க வேண்டும். பீடம் என்கின்ற சொல் எனக்குள் மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்குகிறது. பல்வேறு விதமான யோசனைகளும் காரணங்களும் வந்து சேர்கின்ற பொழுது சொற்களில் இருக்கக்கூடிய ஆழமான விசாரணைகளால் என் மனதிலே இருக்கக்கூடிய வெறுப்பு வேறறுகிறது. வேரோட புடுங்கின விஷயத்தை, வேரோட புடுங்கிறதுனா என்ன? ஒருத்தர் ரொம்ப தலைவலியோட வந்து உட்கார்ந்து மனைவி சொன்னா, என்னங்க பிரச்சனை, ரொம்ப சூழல் சரியில்லைம்மா, ரொம்ப சாப்பிட்டீங்களா, இன்னும் இல்லம்மா, இங்க வாங்க, ஒரு அடுப்பு ஏத்தலாம், 3 அடுப்பு, 3 பாத்திரத்தை வச்சிருக்கா, 3 தண்ணி வச்சா, 1 உருளைக்கிழங்கு போட்டா, 1 முட்டை வேக வைக்கிறதுக்காக போட்டா, இன்னொன்னுக்குள்ள வந்து காஃபி விதை இருக்குல்ல அது போட்டா. 10 நிமிஷம் ஆச்சு, எடுத்து வச்சா, உருளைக்கிழங்கு வந்துருச்சு, முட்டை வந்துருச்சு, காஃபி தண்ணி வந்துருச்சு. அவ சொன்னா, கொதிநிலையில் தான் 3 பாத்திரங்களிலும் நீர் இருந்தது, பிரச்சனை. நான் உருளைக்கிழங்கு போட்டேன், உருளைக்கிழங்கு ஏற்கனவே உறுதியானது, அந்த தண்ணியில போட்ட உடனே அது மிருதுவாயிடுச்சு. ஏற்கனவே அடிச்ச உடஞ்சிருந்த முட்டை அந்த பிரச்சனைங்கிற அந்த தண்ணிக்குள்ள போட்ட உடனே இறுகி போச்சு. இந்த காஃபி விதை என்ன பண்ணுச்சுன்னா, அந்த கொதிநிலையை பயன்படுத்தி தண்ணீர் இருந்த அத்தனை நறுமணத்தையும் அந்த தண்ணீருக்குள் செலுத்தி தண்ணீரின் இயல்பை மாற்றுது. கொதிநிலை எல்லோருக்கும் தான் உண்டு. நீங்க உருளைக்கிழங்கு மாதிரி மிருதுவாக போறீங்களா, முட்டை மாதிரி இருக்க போறீங்களா, இல்ல காஃபி விதை போல் அந்த சூழலையே தன்னுடைய அந்த ஆற்றலால் மாற்றப் போகிறீர்களா என்று நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் என்ற ஒரு கேள்வி உலகத்தை நாம் சந்திப்பதில் தான் இருக்கிறது. இந்த உலகத்திலேயே செய்யக்கூடாத ஒரு மிகப்பெரிய அவமானமான செயல் நம்முடைய வினாடிகளை நாம் நரகமாக்கிக் கொள்வதுதான். சந்தோஷமா இருக்கக்கூடிய சூழ்நிலை பாருங்க, சில பேர் சந்தோஷமா இருக்க விட மாட்டாங்க, அது வேற. நீங்க கேட்டு பாருங்க, எப்படி இருக்கீங்க, யாராவது கேளுங்க, நல்லா இருக்கிறீங்கன்னு சொல்லி பாருங்க. கேட்கிறவங்க மூஞ்சி இத்தனுண்டு. எங்க மோகன சுந்தரம் ரொம்ப அழகா சொல்லுவாங்க, இத்தனுண்டா இருப்பா மூஞ்சி, அதுக்கு நீங்க சொல்லி பாருங்க, நான் நல்லாதான் இருக்கிறேன். அடுத்த வார்த்தை, நேற்று கூட இப்படிதான் கந்தசாமி சொன்னா. சந்தோஷமா இருக்கப்படாது. கோபத்தை சுமந்து கொண்டு அலைவது, வெறுப்பை சுமந்து கொண்டு
அலைவது, முன்னால் இருக்கின்றவர்கள் மகிழ்ச்சியாக இருந்துவிடக் கூடாது என்று அலைவது. கொஞ்சம் இடமாற்றி பாருங்க. வினாடிகளில் அந்த சந்தோஷங்களை வரவழைத்துக் கொண்டு விழிப்புணர்வோடு செயல்பட்டு பாருங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் குண்டுங்க, குண்டு குண்டுங்க. எப்படி சொன்னார்? போண்டா போண்டா மாதிரி இருப்பான். 88 கிலோ. என்ன வயசு? 13 வயசுல 88 கிலோ இருந்தான். 4 வருஷம் கழிச்சு பார்க்க 6 அடிக்கு வளர்ந்து இடுப்பு 32 இன்ச்சுங்க, 63 கிலோ அப்படி ஹேண்ட்ஸமா நிக்கிறான். இப்படிதான் இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் கேட்டேன். அவன் சொன்ன மந்திர சொல் சொல்றேன். மந்திர சொல். அக்கா, குண்டா இருக்கிறது கஷ்டம், குண்டானா இழைக்கிறது கஷ்டம். நான் என் கஷ்டத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டேன். குண்டா இருக்கிறது கஷ்டமா இருக்குங்க அவனுக்கு. குண்டா இருக்கிறது இழைக்கிறதும் கஷ்டமா இருக்கு. நான் இழைக்கிற கஷ்டத்தை எடுத்துக்கிட்டேன், குண்டா இருக்கிற கஷ்டத்தை விட்டுட்டேன். நீங்க தானே தேர்ந்தெடுக்க முடியும் உங்களுடைய வாழ்க்கைய, அடுத்தவர்களை தேர்ந்தெடுப்பது. ஆனால் தேர்ந்தெடுப்பதற்கு சில தெளிவுகள் இருந்தாலுடைய, மனம் முழுக்க வெறுப்பலைகள் இருந்தாலுடைய, நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். ரொம்ப வெறுப்பா இருக்கிறவங்களோட கூட இருக்கிற மாதிரியான துன்பம் வேற கிடையாது. கஷ்டம். இந்த கவிஞனோட குடும்பம் நடத்துற மாதிரி கஷ்டம். வெளியில இருந்து கவிதை கேட்கலாம். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், முடிஞ்சு போச்சு வாழ்க்கை. நான் பேசுறது கேளு, நான் பேசுறது கேளு, நான் பேசுறது கேளு. கவிதை கவிதையா சொன்ன எப்படிங்க? அதனாலதான் கவிஞர்கள் எல்லாம் கேட்கறதுக்கு ஆடு இல்லாதவங்க சீக்கிரமா செத்து போறாங்க. ஸ்ட்ரெஸ்ங்க, பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிடுறது எல்லாரும். வார்த்தைகள் வந்து சரி, இதெல்லாம் ரொம்ப ஈஸி. உங்களுக்கு உரை எவ்வளவு ஈஸி தெரியுமா? கவிதை கஷ்டம். கவிதை, சில கவிதைகள்லாம் உள்ளுக்குள்ள போச்சுன்னா உயிர் சாப்பிட்றோம், உயிர் போயிடும். இந்த கவிதைகளில் உயிர் போயிடும். ஏனென்றால் சொல்லிக்கூடிய ஆழம். இப்போ உரைகள் எல்லாம் ரொம்ப சுலபமா பேசிட்டு போயிட பாருங்க. இதோ நான் ரொம்ப சுலபமான ஒரு விஷயத்த சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். எது வாசித்தாலும், எந்த சொல் வந்து சேர்ந்தாலும் உள்ளுணர்வில் ஆழமாக விசாரித்து நம்முடைய வாழ்க்கைக்கு இது சரியா தவறா என்று ஆலோசனை செய்து நன்மையான விஷயங்களை அப்படியே பிடித்துக் கொள்ளுங்கள். தேவையற்ற விஷயங்களை முதிர்த்து விடுங்கள். வாழ்க்கை ஆபாசமான எண்ணங்களையும் ஆடாத மனங்களையும் சுமக்கின்ற அளவிற்கு வசதியானது இல்லை. இந்த என்னன்னு தெரியல, இன்னைக்கு அந்த பகவத்கீதையை பார்த்ததுனால என்னவோ மகாபாரதமே வருது. மறுபடியும் மகாபாரதத்தோட முடிக்கிறேன். முக்கியமான விஷயம் அது. அவர் வேற கொடுத்து கிளப்பி விட்டார். மகாபாரதம்லாம் ஒண்ணுமே கிடையாது. எனக்கு அந்த அனுபவம் உண்டு. நான் ஏதாவது வாசிச்சேன்னா அது இவ்வளவு போயிடும். உள்ளுக்குள்ள பயணம் நடக்கும். ஒரு சொல் போதும் எனக்கு, அதுக்குள்ள பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது ரொம்ப சுகம். அது நம்மள பல பேருக்கு இல்லை. நம்ம மகிழ்ச்சி படுத்துவதற்கு நமக்கு என்னென்னமோ தேவைப்படுகிறது. அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. ஒரு சொல் போதும், ஒரு அசைவு போதும், ஒரு சிறிய வாசிப்பு போதும். அந்த புத்தகத்தினுடைய புரட்டி புரட்டி வாசிக்கிறோம் இல்லையா, அந்த சுகம் போதும். அந்த புத்தகத்தினுடைய வாசனை போதும். தயவு செஞ்சு இந்த கொள்ளிக்கட்டையிலாம் அதை படிக்காது. இப்படிலாம் ஸ்வைப் பண்ணிக்கலாம் படிக்க முடியாதுங்க. புத்தகத்தை புரட்டி புரட்டி அது நம்மள புரட்டி புரட்டி போறோம். அதான் அந்த அனுபவம். அந்த அனுபவத்தில் வந்த ஒன்று சொல்கிறேன். ஒரு பையன் நேரா மகாபாரதம் நடக்கிற இடத்துக்கு போயிட்டானா. போய் மண்ணு இப்படி தடவி பார்த்துட்டாங்க. பிள்ளை இங்கதானே அந்த போர், இங்கதானே நடந்துச்சு இந்த போர் அப்படின்னு. உடனே காவி ட்ரெஸ் போட்டு ஒருத்தர் வந்தாரா. என்னடா என்ன பண்றீங்க, கிளம்பு போ அப்படின்னா. இல்ல இங்கதானே போர். என்ன போர்? மகாபாரதம் இங்கதான் நடந்தது. குருஷேத்திரம் பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கு, ஹரியானாக்கு பக்கத்துல. இங்கதான் நடந்துச்சு. இங்கெல்லாம் போர்லாம் நடக்கல. போ. இல்ல நடந்துச்சு, நான் படிச்சிருக்கேன், நடந்துச்சு. யாருக்கும் நடந்துச்சு? பஞ்ச பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடந்துச்சு. அத சொல்றியா? அதெல்லாம் ஒண்ணு நீ போ, மண்ணெல்லாம் தடவி பார்க்காத. நீங்க அப்படிலாம் இங்க நடக்கல. நீங்க போர் நடக்குதுங்கிறீங்க, இங்க நடக்கலங்கிறீங்க. குருஷேத்திரத்துல தான் நடந்தது, அது இங்கதானே இருந்துச்சு. இப்ப குருஷேத்திரம் உண்மைதான், ஆனா அது இது இல்ல. பாருங்க, சொல்லு இப்படி வந்து சேர்ந்து பாருங்க. உங்க மனசுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பிடுங்கப்படும்.
5 சகோதரர்களுக்கும் 100 பங்காளிகளுக்கும் நடந்த கதை அல்ல மகாபாரதம். சாது சொன்னார். குரு சொன்ன வார்த்தையை கேட்டான். அப்ப என்னது அது? அது பஞ்ச பாண்டவர்களுக்கும் 100 கௌரவர்களுக்கும் இல்லை, 5 புலன்களுக்கும் 100 இச்சைகளுக்கும் நடந்த போர்தான் மகாபாரதம் என்று அவர் சொன்னார். 5 இருக்குதே அம்மா. கண் சென்று பற்றும், காதில் வந்து விழும். சென்று பற்றுவதற்கு மூடி உண்டு, வந்து விழுவதற்கு மூடி. பல்லு சொத்தை ஆயிடுச்சுன்னா டாக்டர் கிட்ட போங்க. ஈவு காட்டுறதுக்கு பாக்கிறதுக்கு 500 ரூபா, எக்ஸ்ரே எடுக்கிறதுல 400 ரூபா, அதை பிடுங்கி அடுத்த லெவல்ல ரூட் கெனல் பண்ணி அதை ஒட்டுறதுக்கு 12,000 ரூபாய்ங்க. பக்கத்துல இருக்கிற பல்லெல்லாம் செராச்சு விட்டுரும். கொடுக்கறது கூட செராமிக் பல்லு தான். ஒரு பல்லு 15,000 ரூபாய். நான் இன்ட்டு 32 யோசிச்சு பாருங்க. வாய்ப்புள்ள லட்சமா வச்சுக்கணும். உடம்பு, ஈரல், கிட்னி வராது, கொடுத்தாலும் வராது, காத்திருந்தாலும் வராது. இந்த உடலை பேணி பாதுகாக்க வேண்டுமானால் இந்த உடலை பேணி பாதுகாக்காத முறையிலே நம்மை கொண்டு செலுத்துவது இச்சை. அது 1 இல்ல 100. இப்படி சொன்னா மகாபாரதம் எவ்வளவு ருசியா இருக்கு. இந்த புள்ள பிடிக்குமா இல்லையா? அதெல்லாம் இல்லைன்னு சொல்லாத மாதிரி இருக்குமா இல்லையா? அவன் நம்ம பையன்ல அவன் கேட்டான், 5 புலன்கள் நீய மொத்தம் 6 பேராச்சு, கர்ணன் அமையாது. அவன் சொன்னா இந்த கர்ணன் தான் மனசாட்சியாங்க. அவன் ஏன் கௌரவர்கள் பக்கம் நிற்பான் அப்படின்னா, மனசாட்சி எப்பவுமே இச்சைகள் பக்கம் தான் நிக்குமா. ஆனா நான் ஏன் இப்படி செய்ய தெரியுமா அப்படின்னு முன்னால வந்து நியாயம் பேசுவான். நான் ஏன் பொண்டாட்டி அடிக்கிறது தெரியுமா, நான் ஏன் பொய் சொல்றது தெரியுமா, நான் ஏன் திருடுறது தெரியுமா, நான் ஏன் போற வர பொம்பளை பிள்ளை செயினா இருக்கு தெரியுமா அப்படின்னு நியாயம் பேசுமா அப்படின்னு அவர் சொல்றாரு. அடுத்த கேள்விதாங்க ரொம்ப ஆடி போயிட்டு அந்த கேள்வியில. இப்ப துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார், பீஷ்மாச்சாரியார் எல்லாம் ஆச்சாரியார்கள் தானே, வயசானவங்க தானே, அவங்க எல்லாம் ஏன் இச்சை பக்கம் இல்லாம பையன் கேட்கிறான். அதுக்கு அவர் சொன்னதுனால சூப்பர் பதில். வயதாகிவிட்டது என்ற ஒற்றை காரணத்துக்காகவே அவர்கள் இச்சைகளை வென்றவர்கள் இல்லை என்று காட்டுவதற்காகத்தான் வயதானவர்களை அந்த பக்கம் சேர்ப்போம். அமைதியா பாக்குறாங்க வயசான. உண்மைதானோ? கடைசியா வச்சா பாருங்க ஒரே ஒரு சொல். அப்ப கிருஷ்ணன் யாரு? அவனை ஏன் டிரைவரா வச்சேன்? அந்த தேர்ங்கிறது என்னது சொன்னா, தேர் என்பதுதான் 5 புலன்களையும் தாங்கிய உடல். இந்த 5 புலன்களை தாங்கிய இந்த உடல் சரியான வகையில் செலுத்தப்பட்டு அந்த இச்சைகளை ஜெயிக்க வேண்டும் என்றால் அறம் என்கின்ற அந்த விஷயத்தை நீ டிரைவராக வைத்தால் ஒழிய உன்னால் அந்த உடலை இச்சைகளால் கடக்க முடியாது என்பதற்காகத்தான் கிருஷ்ணன் என்கின்ற அறத்தை கொண்டு வந்து நான் சாரதியாக நிறுத்தினேன் என்ற அந்த சொன்ன பெரியவர் கடந்து போனார். வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையை செலுத்தக்கூடிய ஆற்றலும் அன்பும் அறமும் நம்மிடத்தில் தான் இருக்கிறது. அதை நமக்குள் இருந்து கிளம்புவதற்காக சில தவறான உணர்வுகளை வேறறுத்தால் தானாக அவள் மேல் எழும் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன்.